பிவைக்கு பார்த்துட்ருக்கோம். 3 தொகைகள் P1, P2 மற்றும் P3 மீதான தனி வட்டிகள் சமம்னு சொல்லியிருக்காங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா 3 தொகை இருக்குது. P1, P2, P3. ஓகே. அப்புறம் அதோட தனி வட்டி சமம்னு சொல்லியிருக்காங்க. I1 = I2 = I3ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வட்டி வீதம் மற்றும் காலத்தின் பெருக்கல் முறை. அதாவது ஃபஸ்ட்டுக்கு N1 வட்டி வீதம் காலம் வந்து N1, வட்டி வீதம் R1. N1 R1ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க 4/4%. அப்போ 4/100. அதே மாதிரி செகண்டு கொடுத்துருக்காங்க N2 R2ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க 5/100. அதே மாதிரி N3 R3ஓட வேல்யூயும் கொடுத்துருக்காங்க எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3/100. இது மூணும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? நம்மளுக்கு தனி வட்டிக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? I1 = P1 N1 R1 / 100. கரெக்டாக? இதில் எனக்கு P1 தான் வேணும். ஏன்னா P1 = P2 = P3 தான் கேட்குறாங்க. அதனால் P1 கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 100 I1 / N1 R1. N1 R1 வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போது 100 இந்த N1 R1 வேல்யூ 4/100 × I1. அப்போது இப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 10,000 / 4 × I1 வருது. இதே மாதிரி நீங்கள் P2 கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 100 I2 / N2 R2 வரும். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு N2 R2ஓட இல்லைன்னா 5/100. அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 10,000 I2 / 5 வரும். இதே மாதிரி P3 கால்குலேட் பண்ணிங்கன்னா 100 I3 / N3 R3ன்னு வருமா? இப்போ அதோட வேல்யூ வந்து 10,000 I3 / 3ன்னு வரும். ஸோ இப்போ P1 = P2 = P3 இதோட ரேஷியோ தான் கேட்குறாங்க. அப்போ இது மூணையும் நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். இது எல்லாத்தையும் ஈக்குவேட் பண்ணால் எல்லாத்தையும் 10,000 இருக்குங்களா? கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி ஃபஸ்ட்லேயே I1 = I2 = I3 ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதுவும் கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு மீதி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1/4 = 1/5 = 1/3 தான் இருக்கும். இதுக்கு எல்சி எடுத்திங்கன்னா 16 வருமா? அப்போ 60ஆல் இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? ஃபஸ்ட்டு 15 வருமா? 15 இங்கே 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 12ன்னு வரும். இங்கே 60ஆல் 3 டிவைட் பண்ணால் 20ன்னு வரும். அப்போது ரேஷியோ பார்த்திங்கன்னா 15:12:20 தான் சம்மோட ஆன்சர். ஓகேவா?